ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தேவராஜன். நான் டிவிஎஸ் வீல்ஸ் இந்தியா லிமிடெட்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். எனது சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதிக்கு பக்கத்தில் இருக்கிற இடையாத்தூர்னு ஒரு கிராமம். எல்லாருக்கும் மனசில் வந்து ஒரு பசுமையான நினைவுகள் அப்படியே ஆணி அடித்த மாதிரி இருக்கும். அது வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு மாணவ பருவத்தில் தான் அந்த பசுமையான நிகழ்ச்சிகள் அது உள்ளூர இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு நிகழ்வு. அது மாதிரி என்னுடைய மாணவ பருவத்தை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். 1972லேருந்து 77 வரைக்கும், அதாவது 6வது முதல் எஸ்எஸ்எல்சிம்பாங்க. இப்போது +1 +2ங்கிறாங்கள, அது மாதிரி அந்த 11ஆம் வகுப்பு வரைக்கும் நான் படித்தது வந்து அந்த இடையாத்தூர் பக்கத்தில் இருக்கிற கொப்பனாப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர். இப்போது அந்த கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் கூட பிரசித்தியாக சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே நாராயண செட்டியார் அரசு உயர்நிலைப்பள்ளியில் நான் படித்தேன். கொப்பனாப்பட்டியில் கலைமகள் கல்லூரின்னு பெண்களுக்கான அரசு உயர்நிலைப்பள்ளி இன்னொன்று இருக்குது. அதில் எங்கள் அண்ணி அங்கே ஒர்க் பண்ணாங்க. இந்த ஸ்கூலில் நான் நாராயண செட்டியார் ஹை ஸ்கூலில் நான் படிக்கிறப்ப நிறையா நண்பர்கள், முகமது அலி, ஷேக் தாவூது, கண்ணன், அன்பு, பழனியப்பன், இப்படி நிறையா நண்பர்களை இன்னும் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்குது. அந்த ஆசிரியர்கள் வந்து நாகப்பன், விஎஸ் தியாகராஜன், நாகப்பன்கிற தமிழாசிரியர் இருந்தார். கே வைத்தியநாதன் ஒரு ஆசிரியர், ரொம்ப குறிப்பிடப்பட்ட ஆசிரியர். அதில் கணக்கு வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், பஷீர்னு ஒரு வாத்தியார். அவர் ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒருத்தர். ஏன்னா எல்லார்ட்டையும் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த காலத்தில் இருந்த எல்லா ஆசிரியர்களையும் போலவுமே ரொம்ப கண்டிப்பாக சொல்லித் தருவாங்க எல்லா இதையும். ஆனால் அதே சமயத்தில் எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்குவார். அப்போது ட்ராமாலாம் பண்ணுவார். இந்த ஆண்டு விழா, பள்ளி ஆண்டு விழா வருஷம் நடக்கும். அதில் வந்துட்டு என்னைய ஹீரோயினையை ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு சையத் இப்ராஹிம்னு ஒரு நண்பர், அவர் எனக்கு 1 இயர் சீனியரு. நாங்கள் 10th படிக்கும்போது அவர் 11th படித்தார். அவரை ஹீரோவாக்கி என்னை ஹீரோயினாக்கி ட்ராமாலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஸ்கூல் ட்ராமாலாம் பண்ணுவோம். ட்ராமானா அந்த ஆடிட்டோரியம் மட்டும் இல்லை, அதாவது ஸ்கூல் ஆடிட்டோரியம் மட்டும் இல்லை, வெளியிலேருந்து, அதாவது இந்த கொப்பனாப்பட்டியில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து பார்க்குற அளவுக்கு இந்த ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ரொம்ப அந்த காலத்துலேயே ரொம்ப நல்லா பண்ணுவார். அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணி அந்த டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் பண்ணவர். ஸோ அதனால் அவர் அந்த மலரும் நினைவுகள் மாதிரி அவரோட நினைவுகள் எப்பயுமே நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா, காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் அப்படின்னு ஒரு பாட்டு, தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது அப்படின்னு ஒரு பாட்டு, இப்படி 2-3 பாட்டு. இது 2 தான் எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் இந்த பாட்டுகளுக்கெல்லாம் வந்து அபிநயம்லாம் சொல்லி கொடுத்து என்னையும் அந்த சையத் இப்ராஹிம்ங்கிற நண்பரையும் ட்ராமாவிலலாம் ஆக்ட் பண்ண வச்சார் பஷீர் முகமதுங்கிறவர். அவர் வந்து ரொம்ப நல்லாவும் பாடக்கூடியவர். அடிக்கடி இப்போ எல்லோரும் கேட்டுக்கிட்டாலே டக்குன்னு பாடுவார். அப்போது ஹிந்தி பாடல், அவர் பாடின பாடல் ஒன்று ஞாபகம் இருக்குது, மேஷாய தோ நகி அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணார். அப்புறம் வந்துட்டு 1975 இல்லை 76ன்னு நினைக்கிறேன், அவர் இன்னொரு ஸ்கூலுக்கு புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன், புதுக்கோட்டைக்கு மாற்றலாகி போகிறாரு. அப்போது இந்த கொப்பனாப்பட்டியில் இருக்கிற இந்த நாராயண செட்டியார் ஸ்கூலில் அப்போது அந்த பஷீர் வாத்தியார் ஒரு பாட்டு பண்ணார். அப்போது அந்த பாட்டை கேட்டுட்டு எல்லாருமே அழுதுட்டோம். அது என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு என்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகளே, உள்ளமில்லை மகனே அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணார். அந்த பாட்டை கேட்டு எல்லாருமே அப்படியே உடல் பூரிப்பாக அழுதுட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு அன்பான ஒரு வாத்தியார்.
இந்த சயீத் இப்ராஹிம்ங்கிற நண்பரை பற்றி சொல்லணும்னா, இப்போ கூட ஒரு சில அந்த பீரியடில் இருந்த ஒரு சில ஆசிரியர்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு, இப்பயும் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு கொப்பனாப்பட்டிக்கு போயிட்டு வராரு. போய் பார்த்துட்டு அவர் தான் போன வாரம் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார். இது மாதிரி அந்த பஷீர் வாத்தியாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கார். எல்லோரையும் இப்போ இறைவனை வேண்டிக்கங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போது அவர் ஃபோன் பண்ணப்போ இந்த நினைவுகள்லாம் எனக்கு மனசில் ரொம்ப ஊசலாடிக்கிட்டு இருந்தது. இன்னும் 100 வயசு வரைக்கும் அந்த பஷீர் முகமது சார் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், 2 பேரும் போய் பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.